மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, என்னது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, என்னது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். இது என்னதுங்களா? இது என்னதுங்களா? பைபிளில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டோட சத்தத்தை கேட்கணும். இந்த பைபிளை வாசிக்கும்போது அங்கேருந்து வெளிப்படுகிற சத்தியத்தை நம்ம விளங்கிக்கொள்ளணும், அதை நம்ம கேட்கணும். அந்த சத்தியத்தை கேட்டுமா நம்ம பிழைப்போம். பைபிளை மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வெறும் கதை புக்கு மாதிரி ஆயிரும். ஆனால் அந்த பைபிளை படிக்கும்பொழுது அதுலேருந்து சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அதை அவர் பேசணும், நம்மகிட்ட நம்ம ஆவியில் பேசுவார். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன், இந்த இடம், இந்த பில்டிங் கீழே இந்த பில்டிங், இந்த இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இந்த பில்டிங் ஆண்டவர் என்கிட்ட பேசினது. இந்த பில்டிங் உங்ககிட்ட வர மேலே தான் இருந்தோம், 2 மாடி மேலே தான் இருந்தோம் நம்ம. அந்த டைமில் ஆண்டவர்கிட்ட நான் அந்த அவர் சமூகத்தில் காத்திருக்கும்பொழுது, அவர் துதித்து கொண்டிருக்கும்பொழுது, ஆண்டவர் ஜெபித்து கொண்டிருக்க நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த கீழே பில்டிங் உன் கையில் வரும், இந்த கீழே பில்டிங் உனக்கிட்ட வரும், உன்கிட்ட வரும், என் வீடை நீ கட்டணுன்னாரு. என் வீடை நீ கட்டணும் அப்படின்ட்டு. அப்போ அங்கேருந்து 1 வாரமாக 2 வாரத்தில் ஓனர் அடித்தாங்க, ஃபஸ்ட்டு the downstairs, the ground floor is vacant, do you want to take it for your church அப்படின்னு. நான் கேட்கல, அவங்க கால் பண்ணாங்க, do you want to take is vacant, so now do you want to take it for your church. நான் அதுதான் காத்துக்கிட்டு இருந்தேன், எப்படா அது கீழே கிடைக்கும்னு சொல்லி. ஏன்னா அந்த நேரத்தில் டோபி, இங்கே இந்த பில்டிங்கும் பக்கத்து பில்டிங்கும் டோபி. ஓகே, எப்படா நம்ம கிடைக்கும்னு சொல்லி சொன்னோன்னே, ஓகே ஐ let me give me some time, I will discuss with my committee சொல்லிட்டு, my church leadership சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், அவங்க டைம் கேட்டேன். டக்குன்னு எல்லாம் பேசணும், டக்குன்னு ஓகே எல்லோரும் ஒத்துக்கிட்டோம். டக்குன்னு எல்லோரும் என்ன அந்த நேரத்தில் எல்லோரும் நினைக்கிற லீடர்ஷிப் தான் நம்ம காசு டிபாசிட்டே போட்டோம், சிப்பின் மணி தான் நம்ம அக்ரி பண்ணோம். ஓகே, அல்லேலூயா. அதுக்கப்புறம் இதோட ஒவ்வொரு ப்ராசஸும் 1 வருஷம் ஆயிடுச்சுங்க ரெனோவேஷன் நடந்து முடிய. 1 வருஷம் சும்மா கீழே 1000 வெள்ளி கட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எப்படி அது சந்திக்கப்பட்டுச்சு எனக்கே தெரியல. மேலே இருக்கும்பொழுது முக்கிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இதை காசு கட்டும்பொழுது எப்படி காசு வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் இதையும் சேர்த்து கட்டிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒவ்வொரு ஜாமான் உள்ளுக்கு வர 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 அதில் ஒரு மக்கார் பண்ணுற கொட்ராக்டர் ஒன்று, அது அவன் ஓடி போக, அப்புறம் மறுபடியும் அவன் பிடிச்சி, அப்புறம் இது நம்ம சீலிங் பிளாஸ்டர் சீலிங் ஒரு ஸ்ரீலங்கன் பிரதர், அவர் நமக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. வா, அதுக்கப்புறம் ஏக்கோன், அப்புறம் ஒன்று எல்லாம் கடைசியில் பிஎஸ்எம் ட்ராமுக்கெல்லாம் எல்லாம் வந்துருச்சு. அப்போ பிரதிஷ்டை செஞ்சோம். இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறோம். அந்த மாதிரி ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் வீடை குறித்து ஒரு கனவு கொடுக்கும்.